தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான டெலகிராமில் இப்போது பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபேக் பிளேலிஸ்ட் டெம்ப்ளேட் தான் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல 1080 2340 அப்படின்ற ஃபுல் ஸ்க்ரீனுக்கான ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து செட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ ப்ளஸ் சாங் ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இமேஜை இன்னொரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துருங்க. டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரை வந்து விசிபிள்லேருந்து எடுத்து விட்டுருங்க. சைடில் ஐ சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணிங்கன்னா அது விசிபிள்லேருந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட ஸ்க்ரீன் ரேஷியோவுக்கு அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் பிளர் போயிட்டு கொசைன் பிளர் அப்படின்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து 150 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் வந்து 150 வச்சாலுமே கிளியராக உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 10 பாயிண்ட்டோ இல்லை 20 பாயிண்ட்டோ வந்து ஸ்ட்ரென்த்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 145 வச்சுருக்கேன், கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜ் வந்து பிளர் பண்ணிட்டோம் இல்லையா, பிளர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டூப்ளிகேட் பண்ண அந்த குட்டி இமேஜ் இருக்குது பாருங்கள், விசிபிள்லேருந்து எடுத்து விட்டோம் இல்லையா, அந்த இமேஜை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்போட சைஸ், அதாவது ஸ்கேல் வேல்யூ என்ன பண்ணுங்கள், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு 800 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது 800. ஸோ ஓகேங்களா, ஸோ 800 வந்து செட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளோட டைம் டியூரேஷனையும் லாஸ்ட் வரையும் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கக்கூடிய அந்த டைம் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 800 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 800 செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போயிட்டு அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இமேஜ் வந்து வரணும். ஸோ பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து, ஸோ கரெக்டாக நீங்கள் ஸ்கேலோட வேல்யூ வந்து 800 வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் சர்க்கிளை இது மாதிரி மூவ் பண்ணி அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்தெந்த இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த சர்க்கிளை மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதில் 2 லேயரையும் வந்து செலக்ட் பண்ணுங்கள், சர்க்கிள் ப்ளஸ் பேக்ரவுண்ட் இமேஜ். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது உங்களுக்கு குரூப் ஆப்ஷன் இருக்கும், மாஸ்கிங் குரூப். ஸோ அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே குரூப்பாக மாறிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம வச்சுருந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து பார்டரெல்லாம் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, அகைன் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சின்னதாக ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிளர் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ரொசீஜரல் இருக்கும், அதில் சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சேனலில் வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அதாவது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் பேரலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ அதில் HY அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, பேரலட்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜோட ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் நீங்கள் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எண்டு கீ ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அதில் மட்டும் என்ன பண்ணுங்கள், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் உங்களோட விரலால் ஸ்க்ரீனில் கை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போது ட்ராக் தான் பண்ணுறேன் கையை விரலை வந்து ஸ்க்ரீனில் வச்சு. ஸோ அதிலே நான் வந்து எவ்வளோ வேல்யூ வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 611 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ 611 × 930 வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க அந்த பேரலட்ஸ் வேல்யூவை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி அந்த ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அகைன் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டார் ஃபீல்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெப்த்துன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து 0 வந்து கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணிக்கோங்க, -10.4 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சைஸ் வந்துருக்கும். ஸோ சைஸ் வந்து டிஃபால்ட்டாக 0.100 வந்து இருக்கும். ஸோ அதை வந்து 800 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 0.800 வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரலாம். ஸோ கீழே வரக்குள்ளே உங்களுக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக கலர் இருக்கும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட்டே இருக்கட்டும். ஸோ நான் அதே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து 12 வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிகள் வந்து கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்டில் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது பேக்ரவுண்டுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த குட்டி சர்க்கிள்கான வேலைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகைன் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கேல் வேல்யூ கரெக்டாக 8 அதாவது 800 வந்து செட் பண்ணிக்கோங்க. 800. ஸோ 800 வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கிள் இமேஜ், அதுக்கு மேலே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அந்த புதுசாக ஆட் பண்ண சர்க்கிள் இமேஜை வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு கடைசி வரையும் டைம் டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் ஷேப், அதாவது புதுசாக ஆட் பண்ண சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் போங்க. அதில் ஸ்ட்ரோக் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து ஒயிட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் அந்த ஸ்ட்ரோக்கோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா பெருசாக தெரியும். ஓகே, நான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 வந்து கொடுத்துருக்கேன் அந்த ஸ்ட்ரோக்கில். ஸோ அதுக்கப்புறம் கலர் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த கலர் வந்து நோ கலர் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்தீங்கன்னா அந்த பார்டர் மட்டும் நமக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அந்த சர்க்கிள் ஷேப்பையே அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு குட்டி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணிங்க இல்லையா, அந்த சர்க்கிள் ஷேப், அதாவது அந்த ஒயிட் கலர் பார்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த மாதிரி ஒப்பாசிட்டியை வந்து 50 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த இன்னொரு சர்க்கிள் ஷேப் இருக்கும் இல்லையா ஒயிட் கலர் பார்டர், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்து டார்க்கான கலராக வந்து செட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம் பாரோட கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் பாருக்கான அனிமேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அந்த சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ட்ராயிங் போனீங்க அப்படின்னா ட்ராயிங் ப்ராக்ரஸ் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்டார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளோட ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ எண்டு கீ ஃப்ரேமில் நீங்கள் எந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை, 0 தான் இருக்கணும் அங்கே. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் மட்டும் ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து 100 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். டைம் பார் வந்து கரெக்டாக அந்த சாங் முடிகிற இடத்துக்கு நேராக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, இப்போது அந்த டைம் பாரும் இமேஜும் வந்து கொஞ்சம் வந்து மேலே ஏற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதை கரெக்டாக நீங்கள் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் வச்சாலே நல்லாயிருக்கும். சென்டரை விட டாப்லேயே வச்சு வைக்கோங்க. நான் அதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க மெனு பார், அப்புறம் மேலே ஃபேவரட் பட்டன் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே 1 by 1 வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அகைன் கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹார்ட் ஷேப் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு MP3 பிளேயரில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஃபேவரேட்டில் ஆட் பண்ணி வைப்பீங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஷேப்பில் போய்ட்டு ஒரு குட்டி ஹார்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட கலர் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த கலர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கேல் வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளோ வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். ஸோ டைம் டியூரேஷனையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் ஆப்ஷன் போய்ட்டு ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கோட ஸ்ட்ரென்த் வந்து 8 வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து தனியாக தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் அகைன் அதோட ஸ்கேல் வேல்யூ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்கேல் வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 அந்த ரேஞ்சுக்கு வைக்கிறேன். ஸோ ஓகே, 200 வச்சுட்டு நான் அதை வந்து டாப்பில் வைக்கிறேன். இன்னும் கூட இதோட ஸ்கேல் வேல்யூ நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ ஒரு 180 இல்லை 170 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டாப்பில் வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பர்கர் மெனு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெனு பட்டன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த மெனு. ஸோ இந்த மெனு ஆட் பண்ணிவிட்டு இதோட ஸ்கேல் வேல்யூ மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் ஷேப் எந்த அளவுக்கு சைஸ் கம்மி பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதையும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு டாப்பில் லெஃப்ட் சைடு இதை வந்து கொண்டு போய் வச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 2 மெனு வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம செட் பண்ணக்கூடிய மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஆடியோ ப்ளே பட்டன் இருக்கும் இல்லையா, அது வந்து செட் பண்ண போகிறோம். இந்த ஆடியோ மெனு பட்டன் தான் அது. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. அதில் ஸ்க்ரீன் லைட் அண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் போய்ட்டு ஆடியோ பட்டன் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஆடியோ பட்டனோட ஸ்கேல் வேல்யூவும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு அதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் வைங்க. ஸோ ரொம்ப மிடில் வைக்காமல் பாட்டமில் வைங்க. வச்சுட்டு அதோட ஸ்கேல் வேல்யூ நீங்கள் வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுவும் பண்ணலை. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MP3 பட்டன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ MP3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் பிளேயர் மாதிரி. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்குமே மொத்தமாக டெம்ப்ளேட் ஃபைல் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கேல் வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த பட்டனை வந்து கீழே நல்லா பாட்டமில் கொண்டாந்து வச்சுருங்க. ஓகே, அந்த பட்டனையும் வச்சுட்டு இப்போது அந்த சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் நம்ம சாங் வந்து என்ன சாங் ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் வச்சு இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நவ் பிளேயிங் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நான் வந்து மாரிஸ் ஆனந்தி அப்படின்ற சாங் வந்து ஆட் பண்ணுறதுனால நவ் பிளேயிங் மாரிஸ் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதோட கலர் ஒயிட் வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்ட் வந்து கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த க்ரீன் கலர் பாலை வந்து இது பண்ணி கரெக்டாக டெக்ஸ்ட்டை வந்து ஒரே லைனாக வர்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணிக்கோங்க, கீழே பாட்டமில் வந்து கரெக்டாக அந்த MP3 அப்படின்னு சொல்லி ஒரு PNG இமேஜ் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. டைம் டியூரேஷனையும் கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே. ஸோ எல்லா பட்டனும் கரெக்டாக லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக அந்த மிடில் வந்து மூவ் பண்ணி வைங்க. ஓகே, வச்சதுக்கப்புறம் அகைன் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. சைடில் போயிட்டு உங்களுக்கு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஆஃப் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் செட்டில் ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்டு கீ ஃப்ரேமில் மட்டும் டெக்ஸ்ட்டில் அந்த எட்ஸ் வேல்யூ இருக்குது பாருங்கள், அதை என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நான் எவ்வளோ வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வந்து செட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அந்த டெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நான் 1000 வந்து செட் பண்ணியிருக்கேன், -1000. ஸோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சாங்கோட நேம் வந்து மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆடியோ மெனு பார் கீழே உங்களோட லோகோ ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று நம்ம வந்து பேலன்ஸ் வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் அந்த சர்க்கிள் இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, கீழே நம்ம வந்து குரூப்பிங் வந்து பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, மாஸ்கிங் குரூப் அந்த சர்க்கிள் இமேஜுக்கு. ஸோ அந்த இமேஜை வந்து அதாவது அந்த குரூப் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த குரூப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் ரொட்டேட்டுக்கான அந்த ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவதாக, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து ரொம்ப ஸ்பீடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வேல்யூஸ் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, அந்த குரூப்பில் ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அதில் என்ன பண்ணிக்கோங்க, இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள், இதை வந்து மைனஸில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா -4h அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 0 டிகிரி இல்லை ஒரு 360 டிகிரி வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 4 தடவை அந்த 360 டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அதான் அதுக்கு மீனிங். நான் வந்து 0 × 4h வந்து வைக்கிறேன். வச்சுட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக நமக்கான அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிட்டு அந்த ரொட்டேட் ஆகிட்ருக்கும் இமேஜ். ஸோ அவ்வளோதான், டெம்ப்ளேட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை உங்களோட கேலரியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.